சுந்தரகாண்டம் பெரிய சங்கநிதி பத்மநிதி மாதிரி நிறைய படிக்கணும். எங்க பெரியவாள்லாம் முதல்ல பூஜை ராமாயண பூஜை தான் எடுத்து கொடுக்கறது. பர்ஜு சாஷ்வா கையில 8 புஸ்தகத்தை எடுத்து கொடுத்தாலாம். குலதெய்வதம் அஸ்மாகம் கோதண்ட சரமண்டிதம் இஷ்டதெய்வதம் அஸ்மாகம் இக்ஷ்வாகு குலதெய்வதம்னு எங்க பிதாமகா முத்தனாவாள் பர்ஜு சாஷ்வாலுக்கு கையில எடுத்து கொடுத்தாலாம். 21வது வயசுல சாஸ்திரங்கள்லாம் தாத்தாவனிடத்துல 7 வயசுல இருந்து 13 வருஷம் ஆச்சு. அனந்தசேனத்துல போய் திருவனந்தபுரத்துல பரீட்சை கொடுத்து 2 தோடா 2 ஜோடி சால்வே 200 ரூபாய் பணம் அப்படி வந்தாளவாள் சாஷ்வாள் முதல்ல. அங்க வேதாந்த பாடம் சம்பளத்துக்காக பேசிட்டார் போறதாக. தாத்தா சொன்னாலாம் அங்க போய் வேதாந்தத்தை பணம் கொடுத்து வாங்கிட்டு விற்காதே, ஆண்டாம் நாளாம் ஜீவனம் நடக்கணவே பெரிய குடும்பமாச்சே நாளாம். ஸ்ரீ ராமச்சரித்திரன் சொல்லுவோம் 10 நிமிஷம் கண்ணை மூடிவிட்டு உடனே அண்ணன் போய் நின்று முத்தனா என்ன கடத்தல் புராணமா சொல்ல சொன்னேன்னு அழுதானாம் சாட்சியன். வீட்டு செவடியை கையில் எடுத்து கொடுத்து அசடே உன் புராணம் அப்படி ஆகாது, சமுத்திரத்துக்கு உட்பட்ட பூமியெல்லாம் ராமாயணத்தால ஆள போறேன் சொல்லி உட்கார சொல்லி குலதெய்வதம் அஸ்மாகம் கோதண்ட சரமண்டிதம் இஷ்டதெய்வதம் அஸ்மாகம் இக்ஷ்வாகு குலதெய்வதம்னு இந்த ஸ்லோகம் இந்த தியானத்தை சொல்லி ராமசரி உபதேசம் பண்ணி அன்னைக்கு காலம்புற ஒரு சர்க்கம் பாராயணம் பண்ண சொல்லி ராத்திரி ஆத்து திண்ணையிலேயே கதை சொல்ல சொன்னாளா. அவ சர்வஜாள் கண்ணை மூடினாள்னா எல்லாம் தெரியும் அவளுக்கு முத்தனவாளுக்கு. அவளுடைய சமாதி தான் எங்க ஊர்ல பிரகாசிக்கிறது. அவ பிதா 100 வயசு இருந்து சமாதியில இருக்கிறவாள். 2 சமாதியும் அந்த அனுகிரகம் தான் எங்க குடும்பத்துக்கெல்லாம். இங்க வந்தவாள்லாம் க்ஷேமம், ஸ்மரிச்சவாளுக்கெல்லாம் க்ஷேமம். வயிற்றுவலி முதலிய ரோகங்கள்லாம் பிரார்த்திச்சுன்னா உடனே நீங்குது. இங்க அன்னதானம் மட்டைன்னு பிரார்த்திச்சுன்னா போரும் வயிற்றுவலி நீங்குது, புத்திரலாகம் உண்டாருது, க்ஷேமங்கள்லாம் உண்டாருது. அப்படிப்பட்ட சமாதி 4 வேலை பாடசாலையும் இங்க நடந்துட்டு இருக்கு. அவ பர்ஜு சாஷ்வாளுக்கு உபதேசம் பண்ணினாளா. அப்படி ராமச்சரித்திரம் அது மகாட்சேமத்தை கொடுக்கும்னு சாஷ்வா ரொம்ப சொல்லுவாள். பிரம்ம விஷ்ணு மகேஷாத்தியாக நாஸ்மாகம் திருஷ்டி கோச்சராக. பிரம்மா என் கண்ணுக்கு தெரியல, விஷ்ணு தெரியல, பரமசிவன் தெரியல. சாஷ்வா சொல்லுவாள் கதையில. ராமனை சொப்னத்துல பார்த்தேன், எங்க ஆச்சாரியால முத்தனாவால நேர பார்த்தேன்னு சொல்லுவாள். அப்படிப்பட்ட மகா புண்ணிய புருஷாள். ராமாயணத்தை தான் எங்க கையில் எடுத்து கொடுப்பாள் பெரியவாள்லாம் பூஜை முதல்ல. அதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்துல பூஜை.